ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சாணக்கியர் சந்திரன்ட்ட மகத நாட்டு மக்களோட சொற்பொழிவு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சந்திரன்ட்ட சொல்றதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கேட்ட சந்திரனும் மக்கள்கிட்ட சொற்பொழிவு ஆத்துறதுக்காக போறாரு. அங்க போனவனே சாணக்கியர் தன்னோட பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு இவர் தான் இந்த நாட்டு புது அரசர் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மக்களும் சந்திரகுப்த மௌரியா வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. இதுக்கப்புறம் சாணக்கியர், இன்னைக்கு நீ இவங்க கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி பேசக்கூடாது நான் சொல்லி கொடுக்க போறதுல நீயே தான் பேசணும், சுயமா பேசணும் அப்படின்னு சொல்ற சந்திரன் மக்கள்கிட்ட நாட்டோட அரசர் மாதிரி இருக்கலாம், ஆனா ராஜ்யம் மாறாது, எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கொடியோட சின்னமும் மாறி இருக்கலாம், ஆனா கொடி எப்பயும் மாறாது. என் காலத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வேற அரசர் வரலாம், ஆனா ராஜ்யம் என்னைக்கும் மாறாம ஒரே நிலையில தான் இருக்கும். ஏன்னா ராஜ்யங்கிறது ஒரு அரசனை உருவாக்குறது யாருன்னா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் தான் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே மூரா திரும்பி பாக்குறாங்க. மூரா சூரியகுப்தர் பேசின காட்சியை நினைவுபடுத்தி பாக்குறாங்க. அவரு பேசின மாதிரியே சந்திரகுப்தரும் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசால ராஜ்யத்தினால தலைநகரத்தால மக்களும் உருவாகிறது இல்ல, மக்களால தான் தலைநகரமும் ராஜ்யத்தால தான் அரசர்கள் உருவாகிறாரு. ஏன்னா நீங்க தான் இதெல்லாம் உருவாக்குறீங்க, நீங்க தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல மூரா மறுபடியும் பழைய காட்சியை நினைவுபடுத்தி பாக்குறாங்க. அந்த காட்சியில அவந்திகா நீங்க உள்ள போய் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதும், இல்ல இவரோட சொற்பொழிவை என் மகனும் கேட்கணும் அப்படின்னு மூரா சொல்றதையும் காட்டுறாங்க. சந்திரன் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மக்களும் தன்னோட நாட்டை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அதனால அரசரா இருந்தாலும் பிரஜைகளா இருந்தாலும் நம்ம ராஜ்யத்தோட வளர்ச்சிக்காக தான் போராடுறோம். அதே மாதிரி நம்ம தாய்நாட்டையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. அந்த நேரத்திலயும் சூரியகுப்தர் பேசின விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. தாய்நாடு முக்கியம், தாய்நாடோட பாதுகாப்பும் முக்கியம். தாய்நாட்டுல அமர்ந்து யாரெல்லாம் துரோகம் செய்யறாங்களோ அந்த அயல்நாட்டு துரோகிகள் எல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அந்த சொற்பொழிவு எல்லாம் மக்களும் கேட்கறாங்க. அங்க இருக்கிற ஹெலனாவும் துர்தரா எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் சாணக்கியரை அறிமுகப்படுத்துறாரு. சாணக்கியர் என்னோட வழிகாட்டி, இவர் இந்த நாட்டுக்கு மந்திரி, அமைச்சர்களும் சரி அதிகாரிகளும் சரி இவரோட சொற்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறாரு. அனைத்து வரியையும் நீக்கிறேன், அதாவது திருமண வரி, பாதுகாப்பு வரி நான் நீக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது கேட்ட மக்களும் சந்தோஷப்பட்டு வாழ்க கோஷம் போடுறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன், அரசனா இருந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு சந்திரன். இதை கேட்ட சாணக்கியரும், ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ, அரசனா இருந்து சுயநலத்துக்காக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி சுயநலமா முடிவு பண்ணா அது மக்களையோ இல்ல ராஜ்யத்தையோ பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் இப்ப சொல்லு அப்படிங்கிறாரு. சந்திரனும், என்னோட முடிவு என்னன்னா சந்திரனோட புதல்வி நந்தினியை நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மூராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாணக்கியரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எலனாவும் அதுக்கு மேல அதிர்ச்சி ஆகுறாங்க. பழி வாங்கலாமேன்னு நினைச்சனே அப்படிங்கிற மாதிரி, நந்தினியை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நன்மைக்காகத்தான், அரசனா இருந்து நீ முடிவு பண்ணு அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே சந்திரனும், நான் அரசனா இருந்து தான் முடிவு பண்ணியிருக்கேன், எலனாவையும் துர்தராவையும் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் தான், ஆனா அவங்களோட விருப்பப்படி தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனா நந்தினி பகைவனோட பொண்ணை நான் எப்படி திருமணம் பண்றது? அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட குருதியால என்னோட கையில கரைப்பட்டுருச்சு, இனிமேல் நான் எப்படி திருமணம் செஞ்சுக்குவேன் அந்த பொண்ணை அப்படிங்கிறாரு. மூராவும் ஹெலனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி இருக்கிறப்ப நந்தினி எப்படி நீ திருமணம் செஞ்சுக்குவா? அதனால நானும் அவளை வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சா அந்த பொண்ணுக்கு செய்யற கொடுமையாகும். ராஜ்யத்துல எந்த பொண்ணுக்கும் கொடுமை நடக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல இந்த திருமணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்க நந்தினி நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.